चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 27/8/69 உதவியை பெறுவதற்கான சாதனம் தைரியம். இன்று சிறிய பூந்தோட்டத்தில் உலாவ வந்திருக்கின்றோம். ஆன்மீக குழந்தைகளுடன் எதிரில் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். இவர்கள் எனது கண்மணிகள் என தந்தை புரிந்திருக்கின்றார். கண்மணிகளின் மணியான குழந்தைகள் எப்பொழுதும் ஆன்மீக ரோஜாவை போல் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கின்றனர். எந்த அளவு தந்தையினுடைய நம்பிக்கை உள்ளதோ அந்த அளவு குழந்தைகளுக்குள் தைரியம் உள்ளதா? இன்று குழந்தைகள் அழைக்கவில்லை, அழைக்காமலேயே தந்தை வந்திருக்கின்றார். இது அனாதியான உருவாக்கப்பட்ட நியமமாகும். சங்கமயுகத்தில் அலங்கரிக்கப்படுவதற்காக தந்தை கேட்காமலேயே வந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்று குழந்தைகளிடம் கேள்வி கேட்கின்றார். இன்று பூந்தோட்டத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தன்னை பூச்செண்டில் அழகு சேர்க்க தகுதியுள்ள மலராக கருதுகின்றீர்களா? ஒவ்வொருவரும் ராக்கி அணிந்திருக்கின்றீர்கள். ராக்கி பந்தனத்தின் ரகசியம் என்ன? இன்று தந்தை குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். மிக பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றீர்கள். சிறு சிறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட எவ்வளவு களைப்படைகின்றனர். முழு சிருஷ்டியின் சுமை எவர் மீது உள்ளது? குழந்தைகளுக்கு ஏன் களைப்பு ஏற்படுகின்றது? ஏனெனில் தன்னை ஆன்மீக ரோஜா மலராகிய ஆத்மா என புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா என புரிந்து கொள்ளும் பொழுது தேகத்திலிருந்து விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக இருக்க முடியும். தந்தை எவ்வாறு இருக்கின்றாரோ அவ்வாறே குழந்தைகள் இருக்க வேண்டும். எந்த அளவு தைரியம் இருக்கின்றதோ அந்த அளவே தந்தை உதவி செய்து கொண்டே இருக்கின்றார். தைரியம் கொள்வதால் உதவி கிடைக்கின்றது. மேலும் உதவியினால் தான் மலையை தூக்க இயலுகிறது. கலியுக மண் மலையை அகற்றி சத்தியுக தங்கத்தை உருவாக்க வேண்டும். எவ்வாறு உருவாக்க வேண்டும்? இதற்கான விடை கேள்வியிலேயே அடங்கியுள்ளது. இன்று சிறிது நேரத்திற்காக சந்திப்பு செய்வதற்காக தந்தை வரவேண்டியதாகிவிட்டது. தந்தைக்கு விருப்பம் என்பது உள்ளதா? அவர் விருப்பத்திலிருந்து விடுபட்டவரா? இச்சையற்றவராக இருக்கின்றார். இருப்பினும் ஏன் விருப்பம் ஏற்படுகின்றது? நீங்கள் அனைவரும் விருப்பம் அற்றவராக ஆகிவிட்டீர்கள். ஆனால் தந்தைக்கு இச்சை ஏற்பட்டுள்ளது. தந்தை குழந்தைகளை எவ்வாறு பராமரித்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? இவ்வளவு பொறுப்புகளை எவ்வாறு சிறப்பாக பராமரித்து தந்தையினுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்தாரோ அவ்வாறு இப்பொழுது குழந்தைகளினுடையதையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். தந்தை ஒவ்வொரு குழந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கின்றது. கூடவே சில நேரம் தனது விருப்பத்தையும் செயல்படுத்த வேண்டியுள்ளது. குழந்தைகளின் விருப்பத்தை ஏன் பூர்த்தி செய்கின்றார்? குழந்தைகள் அனைவரும் கண்ணின் மணிகளாக இருக்கின்றனர். ஆகவேதான் முதலில் குழந்தைகள், பிறகே தந்தை மிகச்சிறந்தவர்களாக அவ்வப்போது தலை மீது கூட தூக்கி வைத்து கொள்ளப்படுகின்றது. முயற்சி செய்து சோர்ந்து விடுகின்றீர்கள். ஆகவே முயற்சி அதிகரிப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். ஆகவேதான் கங்கணத்தை பூரணமாக கட்டியிருக்கின்றீர்களா என்று கேள்வி கேட்கின்றனர். பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விட்டுவிடாதீர்கள். இன்றைய தினம் விரோதிகள் கூட பகைமையை மறந்து நண்பர்கள் ஆகிவிடுகின்றனர். குழந்தைகள் சதா தனது அடியை முன்வைத்து முன்னேறி செல்ல வேண்டும். கிரீடம், சிம்மாசனம் முதலியன என்ன கிடைக்க விரிக்கின்றதோ அவற்றின் மீது பார்வை இருக்க வேண்டும். நான் இன்னார் ஆவேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது செயல்பவரை கொண்டு வருவதற்கான தாரணை செய்ய வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் எவ்வாறு நடக்கின்றார்கள், எவ்வாறு அடியெடுத்து வைக்கின்றார்கள், எவ்வாறு கண்களை கீழே மேலும் அசைக்கின்றார்கள், அவ்வாறே நடத்தை இருந்தால் லக்ஷ்மி நாராயணர் ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது கண்களை மேலே உயர்த்தினீர்கள் எனில் என்னை போல் எவரும் இல்லை என்று தேகாபிமானம் வந்துவிடும். எனது உனது என்பது வந்துவிடும். பணிவு மனிதர்களுடைய கண்களை தாழ்த்தி விடுகின்றது என்று பக்தி மார்க்கத்தில் கூட கூறுகின்றார்கள். ஒவ்வொருவரும் தன்னை அலங்கரிக்க வேண்டும். சதா நறுமணம் வீசிக்கொண்டே இருங்கள். என்ன லட்சியம் கிடைத்துள்ளதோ அவ்வாறே லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும். சரியான வழிப்படி நடக்க வேண்டும். அடியை முன்வைத்து முன்னேற வேண்டும். பாபாவிடம் இன்று சந்தேசி போக் எடுத்து வந்ததும் குழந்தைகள் இங்கு அமர்ந்து கொண்டே இளவரசர்கள் ஆகிவிட்டனர்.
என்று பாபா கூறினார். பாபாவினுடைய ஏழ்மை கால டோலியை மறந்துவிட்டனர். வைபவங்கள் அங்கே கிடைக்கப் போகின்றன. சங்கமயுகத்தில் ஏழ்மை கால டோலி நினைவில் வருகின்றது. அதுதான் தந்தையின் அன்பிற்கு உகந்ததாக இருக்கிறது. சுதாமாவின் அவளுக்கு மதிப்புள்ளது இல்லையா? இந்த டோலியில் அன்பு நிறைந்துள்ளது. தயாரிப்பாளர்கள் அன்பை நிறைத்துள்ளனர். தந்தை மேலும் அன்பை நிறைத்து குழந்தைகளுக்கு ஊட்டுகின்றார். தீதி சேவையை முடித்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். அனைத்தும் சரியாக இருந்ததா? அனைத்தும் நியமப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றதா? பயம் கொள்வதற்கான விஷயம் ஒன்றுமில்லை. காலத்தின் ஒத்துழைப்பும் உள்ளது. குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திற்கான முயற்சி செய்ய வேண்டும். சமயத்தை அனுசரித்து அழிவற்ற ஞான யக்ய குண்டத்தை நிறைக்க வேண்டும். சுவாகா செய்திட வேண்டும். யக்யம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த யக்யமும் 10 முதல் 12 தினங்கள் செய்து முடித்த பின் அவ்விடம் முன்பிருந்தது போலவே ஆகிவிடும். இதுவோ அழிவற்ற யக்யமாகும். சிவ் பாபாவினுடைய பொக்கிஷம் நிறைந்திருந்தால் காலன் பகைவர்கள் விலகி விடுவார்கள். எப்பொழுது புது உலகம் செல்வீர்களோ அப்பொழுதே விலகி போகும். அனைத்தும் சரியாகவே நடைபெறும். குழந்தைகளுடைய புத்தி வல்லமை பொருந்தியதாகவும் தொலைநோக்கு பார்வை உடையதாகவும் இருக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வை உடையவராக ஆவதற்கு கிரீடம் சிம்மாசனம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. நல்லது. तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।